இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பருட்டோ எபிசோட் 79. கதையோட ஓப்பனிங்கில் கோக்குயூ பருட்டோ எல்லாம் அந்த இடத்துல மீட் பண்ணுவாங்க. இவங்க கூட தான் மீட்ஸ்க்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே புரியும். ஆனால் அவங்களுக்கு ஷாக் என்னன்னா, அங்கே இருக்க எல்லா ஷினோபியும் இவன் தானே அடித்தான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்க. இவன் அடித்தானா இல்லை இவன் கூட இருக்க அந்த மான்ஸ்டர் அடிச்சுதான்ற மாதிரி தான் ஷீகடா கேட்பான். ஒரு வழியாக மீட்ஸ்க்கு இருக்க இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், இதுக்கப்புறம் ஜாக் பாட்டு தான் அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்லுவான். பருட்டோ அந்த இடத்துல கோக்கியோவை பார்த்து, நீ ஓரமாக போறியா, என்னோட ஃப்ரெண்டை தேடி நான் போகணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, பட் நீங்களும் என் கூட சண்டை போட போறீங்களான்ற மாதிரி தான் அவன் கேட்பான். அதையும் பார்த்துலான்னு சொல்லி பருட்டோ சண்டைக்கு ரெடியாக, தம்பி கொஞ்சம் அமைதியாக இரு, அவன் கொஞ்சம் டேஞ்சரஸான வேண்ட மாதிரி நம்ம ஷீகடாய் சொல்ல, சாரடாவுமே அந்த இடத்துல என்னதான் நம்ம மீட்ஸ்கே போய் தான் ஆகணுன்ற மாதிரி சொல்ல, ரெண்டு பேரும் ஒரே இதில் தான் இருக்கீங்களான்ற மாதிரி நம்ம ஷீகடாய் கேட்பான். அந்த நேரம் கோக்கியூ அவனோட நேமை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு, நான் மனுஷங்களோட ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனிமலை பார்ப்பான். அவன் அனிமல் வந்து ஜம்ப் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். சாரடா ஷூரிகன்ஸ்லாம் வச்சு அட்டாக் பண்ணாலுமே அந்த அனிமல் மேலே அது எதுவுமே பிரயோஜனமே ஆகாதுங்க. அதோட நேம் வந்து ஆக்டான்னு சொல்ல, ஆக்டா ஒரு பப்பட் கிடையாது, அது ஏதோ ஒன்று விதோனது மாதிரி நம்ம இமேஜினேஷனுக்கே அப்பாற்படுதுன்ற மாதிரி ஷீகடாய் சொல்லுவான். அதை இல்லாததை யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோக்கியூ அந்த இடத்துல பயங்கர ஸ்பீடாக மூவ் ஆகி அட்டாக் பண்ணுவான். பருட்டோ குணாயை வச்சு தடுத்துருப்பான் இல்லையா, அந்த குணாயே 2 துண்டா உடஞ்சு போயிருக்கும். அவன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கான்ற மாதிரி பருட்டோ சொல்ல, குணாயே உடஞ்சு போச்சுன்ற மாதிரி தான் நம்ம ஷீகடாயை பார்த்துக்கிட்டு இருப்பான். கோக்கியூ அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் கூட சண்டை போடுறது என்ன இவால்வ் பண்ணும், ஸ்ட்ராங்காக இல்லாதவங்களா ஓத்தில் சானவங்கன்ற மாதிரி அவன் சொல்லுவான். அதையும் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோ அவனோட ஷேடோ க்ளோன்ஸை சென்ட் பண்ண, அதை எல்லாத்தையுமே அடிச்சு சதற விடுவாங்க. இன்னும் அவன் என்னோட ஜூட்சுவை பார்க்கலன்னு சொல்லிட்டு ஷீகடாய் அவனோட ஷேடோ பேலஸ் ஜூட்சுவை கேப்சர் பண்ண ட்ரை பண்ண, அவன் ஜம்ப் பண்ணி அதுலேருந்து தப்பிச்சிட்டு க்ளோன்ஸ்லாம் வேலைக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு ரியல் பருட்டோவே அவனோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணுவான். இன்னொரு பக்கம் நம்ம சாரடா ஆக்டா கூட சண்டை போட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. பருட்டோ ஷீகடாய் 2 பேருமே இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஷீகடாயை அடிச்சு செதற விட்டுருவான். அதுக்கப்புறம் பருட்டோவுமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. பருட்டோவுமே சண்டை போட்டு பின்னாடி எல்லாம் போய்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல கோக்கியூ வந்து, என்னால் ஜூட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது, என் கை காலிலே பயங்கரமான ஸ்டேஜ் இருக்கு, அதுவே போதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. மீட்ஸ்க்காக நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அவன் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கான்ற மாதிரி பருட்டோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அந்த இடத்துல இருப்பான். அந்த இடத்துல 2 பேருமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறதுக்காக ஃபேஸ் டு ஃபேஸ் ஓடி வந்துகிட்டே இருக்காங்க. நான் கண்டிப்பாக மீட்ஸ்கே பார்த்து ஏற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் பருட்டோ சொல்லிக்கிட்டு வருவான். கரெக்டாக அவன் ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண, அதை டாச் பண்ணிட்டு பருட்டோ அவனோட கேல் பாம் அட்டாக்கை யூஸ் பண்ணிடுவாங்க. அதே நானும் சாரடான்னு சொல்லி கத்த, சாரடா ஆக்டோவை தூக்கி அவன் மேலே போட, அந்த எனிமியை அவனோட ஆக்டோவையை அடிச்சு தூக்கி போட்டுருவான். ஷீகடாய் ஷேடோ பேரலைஸ் ஜூட்சு மூலமா ஆக்டோவை கேப்சர் பண்ண, பருட்டோ அவனோட ரசிங்கனை வச்சு ஆக்டோவோட கதையை முடிச்சு விட்டுருவான். பருட்டோ அந்த இடத்துல நல்ல வேலை பண்ண சாரடான்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்க, நீ நானும் நிறைய வாட்டி சேர்ந்து சண்டை போறதுனால நீ என்ன யோசிப்பேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியுது, அதனால தான் இதை பண்ண முடிஞ்சதுன்ற மாதிரி அவ சொல்லுவான். நல்லா தான் சண்டை போறீங்க, உங்களை சின்ன பசங்களா ட்ரீட் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோக்கியூ அந்த இடத்துல அவனோட கையை ஓங்கிறது மூலியமாவே ஒரு ஏர் அட்டாக்கை கிரியேட் பண்ணுவான். அதை மிஸ் பண்ணி தப்பிச்ச உடனே சாரடா பக்கத்துல வந்து சாரடாவை அடிச்சு செதற விட்டுருவாங்க. சாரடாக்கு ஹெல்ப் பண்ண பருட்டோ ஷீகடாய் போக, அவங்களையுமே வெப்பனை வச்சு தடுத்துட்டு, உன்னோட கண்ணால என்ன ஃபாஸ்டா பார்க்க முடிஞ்சாலும் உன்னோட உடம்பால அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது, உன் கதையை ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வேகமா போய்கிட்டு இருக்க. சாரடா வேலையை கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சோஜோ மேல இருந்து கோக்கியூவை அட்டாக் பண்ணுவா. சாரடா சோஜோ கிட்ட, நீ இந்த இடத்துல என்ன பண்றன்ற மாதிரி கேட்க, அழகான பொண்ணுங்க பாட்டிக்கு எப்பயும் லேட்டா தான் வருவாங்கன்ற மாதிரி அவ சொல்றா. இன்னொன்றுமே அந்த இடத்துக்கு வந்து, நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் மறந்துடாதீங்கன்ற மாதிரி சொல்லுவான். ஷீகடாய் வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்து, நான் தான் உங்களை வில்லேஜுக்கு போக சொன்னல, திரும்ப எதுக்காக வந்தீங்கன்ற மாதிரி கேட்க, நாங்க 2 பேரும் வில்லேஜுக்கு போற வரையில ஏகப்பட்ட ஷினோபிஸ் அடிபட்டு கிடந்தாங்க, உங்களுக்கு எதனா ஆயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை காப்பாத்துக்காக இந்த இடத்துக்கு வந்தோம், வீட்டுக்கு சும்மா போக முடியாது இல்லையான்ற மாதிரி சொல்றா. ஷீகடாய் அந்த இடத்துல, பருட்டோ சாரடா நீங்க 2 பேருமே மீட்ஸ்கே ஃபாலோ பண்ணி போங்க, இவங்க கூட நாங்க 3 பேரும் சண்டை போட்டுக்கிறோன்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல அவன் ரொம்பவே அக்ரெசிவா அந்த கல் எல்லாத்தையுமே உடச்சிக்கிட்டு வராங்க. நீங்க மீட்ஸ்கே இப்போ போய் ஃபாலோ பண்ணி முடிக்கலன்னா லேட் ஆயிரும், அதுக்கப்புறம் அவங்க லேண்ட் ஆஃப் எர்த்துக்குள்ள போயிருவாங்க, அதனால நீங்க போங்க, நாங்க இதை பாத்துக்கிறோன்ற மாதிரி ஷீகடாய் சொல்லுவான். இந்த இடத்துல நம்ம இனோஷிகாச்சோவோட ஃபுல் பவரை காட்டுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எவ்வளோ வீக்கானவங்க நானும் உனக்கு காட்டுன்ற மாதிரி தான் கோக்கியூ சொல்லிக்கிட்டு இருப்பான். சேகேஇ கோக்கியூ வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு சொல்ல, நீ அவனை பற்றி வருத்தப்படுறியான்ற மாதிரி மீட்ஸ்கி கேட்பான். கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு வருவான்னு நினச்சா, ஆனால் இன்னும் வரலன்ற மாதிரி சொல்லுவாங்க. கோக்கியூ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தேரக்குள்ளேருந்து அந்த 2 ஆக்டோ வருது, இது நமக்காக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், பார்டர் கிட்ட நம்ம நெருங்கிட்டோம் இல்லையான்ற மாதிரி அந்த அனிமல் கூட அவன் பேசுகிறாங்க. மீட்ஸ்கே அவன்கிட்ட, அது பேசுறது உனக்கு புரியுதான்னு சொல்லி கேட்க, இது எங்கள் சிபிலிங்ஸ் பேர் தான், அது பேசுறது எனக்கு புரியுன்ற மாதிரி அவன் சொல்லுவான். சரி அது என்னதான் சொல்லுச்சுன்ற மாதிரி கேட்க, கோக்கியூவோட இடத்த தாண்டி நம்மளை ஃபாலோ பண்ணி 2 சின்ன பசங்க வந்துகிட்டு இருக்காங்களாம், அவங்க ஒரு வழியாக கோக்கியூவை பீட் பண்ணியிருப்பாங்களா, என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி தான் சேகேக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உண்மையிலே அவங்க கோக்கியூவை பீட் பண்ணிட்டாங்களா, அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க நான் பார்த்தே ஆகணுன்ற மாதிரி சேகே பின்னாடி போக, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி மீட்ஸ்கி சொல்லுவான். சரி அது என்னால் முடியாது, கோக்கியூ வந்து என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்கான், நீ இந்த இடத்துல தான் இருக்கணும் மீட்ஸ்கின்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லிடுவாங்க. மீட்ஸ்கே சுற்றி 2 ஆக்டோவா பாடி கார்டாக நிற்க வச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சேகே அந்த இடத்துக்கு போவாங்க.
அதே சமயம் நம்ம பருட்டோ வேகமா ஓடிக்கிட்டு மீட்ஸ்கி நான் உன்னை பார்க்க போறேன், உன்னை பார்த்த உடனே நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே வர சாரடாவுமே அந்த இடத்துல நானுமே அவனை மீட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன், ஏன்னா இருந்தாலுமே அவன் நம்மளோட டீம்மேட் இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. பக்கத்துல நம்ம பருட்டோக்கு ஒரு பட்டர்ஃப்ளை வந்து சடனா வெடிச்சிருது. சேக்கியா அந்த இடத்துல கோகியோ தாண்டி நீங்க 2 பேரும் எப்படி வந்தீங்க, என்னோட நேம் வந்து சேக்கியோ, உங்க 2 பேரை பத்தி நான் கியூரியஸா இருக்குன்ற மாதிரி வேற சொல்லுவான். ஆமா மீட்ஸ்கிக்கு நீங்க 2 பேரும் யாரு, எனக்கு கியூரியஸா இருக்கு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க மூடிட்டு மீட்ஸ்கியை திரும்ப அமுச்சு வைங்கடான்ற மாதிரி தான் பருட்டோ சொல்லுவான். அதுக்கு சேக்கே என்ன சொல்லுவானா, ஆல்ரெடி உங்களை அவன் ஏமாத்திட்டு எங்க கூட சேர்ந்துட்டான், அவன் திரும்பலாம் வரமாட்டான்ற மாதிரி சொல்ல, டேய் காமெடிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி பருட்டோ டென்ஷன் ஆவாங்க. மீட்ஸ்கி அந்த மாதிரி பண்றாலாம் கிடையாதுன்ற மாதிரி பருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்க, எங்க இருந்தா உங்களுக்கு இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்ற மாதிரி தான் சேக்கே சொல்லிட்டு அவனோட பேக்ல இருந்து கிளேவை எடுத்து அதுல பூரானா செஞ்சு அனுப்புறாங்க. சாரடா குணாயை வச்சு அந்த பூரானா தடுக்க அது வெடிச்சிருதுங்க. அந்த கிளேல நீ உன்னோட சாக்கராவை இன்ஃபியூஸ் பண்ணி அதை நீ வெடிக்க வைக்கிற அதானன்ற மாதிரி சாரடா சொல்ல, நீங்க 2 பேரும் ஸ்மார்ட்டா தான் இருக்கீங்கன்ற மாதிரி அவன் சொல்லுவான். இந்த ஜூட்சுவை எனக்குள்ள இம்ப்ளான் பண்ணிருக்காங்க, இந்த ஜூட்சுவோட நேம் வந்து டெட்டனேஷன் கிளே, நீங்க 2 பேரும் என்ன பார்த்து கியூரியஸா இருக்கீங்களான்ற மாதிரி கேட்பாங்க. கோக்குயோ நானும் கிரியேட் பண்ணப்பட்டு எங்களுக்கு ஸ்பெஷலான பவர்ஸும் ஜூட்சுவெல்லாம் கிடைச்சதுன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ மனுஷன் மாதிரியே பேசலையாடான்ற மாதிரி தான் பருட்டோ சொல்லுவான். அப்பதான் நம்ம சாரடாக்கு புரியும், இந்த ஆக்டாலாம் எப்படி கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி இவனுமே கிரியேட் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க மனுஷங்களோட பெட்டரானவங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இந்த விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட சொன்னதுக்கு கோக்கியூ கேட்டானா பயங்கர கோவப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளே மூலியமா இன்னும் பூச்சி எல்லாத்தையுமே சென்ட் பண்ணி அவங்க பக்கத்துல அமைச்சு வெடிக்க வைப்பான். சைக்கியே அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு மனுஷங்களாம் எவ்வளவு சுவாரஸ்யமானு சொல்லிட்டு காட்டுங்க, உங்ககிட்ட எந்த ஒரு சீக்ரெட் பவர்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சீக்கிரமா இப்போ மீட்ஸ்கி கிட்ட போய் ஆகணும், இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால என்னோட சீக்ரெட் வெப்பனை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோ அந்த இடத்துல காரகாவை சுமன் பண்ணுவான். அதை பார்த்து சேக்கி வந்து இது ரொம்பவே அமேசிங்கா இருக்கு, மனுஷங்களான உங்களை வந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா, இது ரொம்பவே கியூரியஸ் ஆகுதுன்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்க பருட்டோ அந்த இடத்துல மாசா காரகா அவனை அட்டாக் பண்ணுன்ற மாதிரி சொல்லுவான். ஆனா காரகா அட்டாக்கே பண்ணாதுங்க. நான் சொன்னது கேட்டதா இல்லையா, அவனை அட்டாக் பண்ணு காரகா அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்ல, நான் சொன்னது உனக்கு கேட்டதா இல்லையா, நான்லாம் அட்டாக் பண்ண முடியாதுன்ற மாதிரி காரகா எதிர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். மண்டையில இருந்து இறங்கடான்ற மாதிரி பருட்டோவை கீழே இறங்க வச்சிரும். உனக்கு ஞாபகம் இருக்க இல்லையா, நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்ல, உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நான் எப்பயுமே சொன்னதில்லை, இந்த ஃபைட்ல என்ன இன்வால்வ் பண்ணாதன்ற மாதிரி அது சொல்லிடும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க சேக்கி அந்த இடத்துல பருட்டோவை பார்த்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நீ ரொம்பவே ஃபன்னியான ஆள்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் இப்போ உன்னை கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சீரியஸ் ஆயிருவான். இன்னொரு பக்கம் கோக்குயு கூட நம்ம இனோஷிகாச்சோ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோஜோ மயங்கி விழுந்துருவான். நம்ம திரும்ப வராமலே இருந்திருக்கலாம் போலன்ற மாதிரி தான் இனோஜனுமே சொல்லுவான். கோக்கியூ அந்த இடத்துல ஷீகடாயை பார்த்து, உங்க காம்பினேஷன்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன கம்பேர் பண்ணல உங்களோட பவர்லாம் ரொம்பவே கம்மி, நம்ம ஷீகடா எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுன்ற மாதிரி யோசிக்கிட்டு இருக்க. சடனா அவன் ஷேடோ ஜூட்சுவை யூஸ் பண்ணுவான். கோக்கியூ அதுல இருந்து ஜம்ப் பண்ணி தப்பிக்க இனோஜன் வந்து அந்த இடத்துல சீலிங் டைகர் அட்டாக்கை யூஸ் பண்ணி நம்ம பிடிப்பாங்க. அவனை சீலிங் டைகரை வச்சு பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்தை யூஸ் பண்ணி இனோஜனோட பறவை மூலியமா இவங்க 3 பேருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருவாங்க. இனோஜன் அந்த இடத்துல நம்மளோட அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான்ற மாதிரி சொல்ல, அவன் சொன்ன மாதிரி நம்ம வீக்கா தான் இருக்கும் சேன்ற மாதிரி ரொம்பவே கடுப்பா இருப்பான். இந்த பக்கம் சேக்கே கிட்ட அடி வாங்கி பருட்டோ கீழே விழுந்துகிட்டு இருக்க, இதே நிலைமையில போச்சுன்னா நம்மளால ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி சாரடா சொல்லிக்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க காரகா சிரிச்சுக்கிட்டு இருக்கும். இது மட்டும் இல்லாம காரகா வந்து நீ மீட்ஸ்கியே மீட் பண்ணாம இந்த இடத்துல தான் சாக போறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சண்டை போட ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருந்த மாதிரி தான் பருட்டோ கத்துவான். எதுக்காக மீட்ஸ்கியை பார்க்கணும் இவ்வளோ துடிக்கிறன்ற மாதிரி சேக்கியை கேட்டுக்கிட்டு இருக்க, கண்டிப்பா நான் அவனை பார்ப்பேன், ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பருட்டோ அந்த இடத்துல நான் கண்டிப்பா அவனை பார்த்தே தீருவேன், அவன்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு, அதனால இந்த இடத்துல என்னால் தோக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. காரகா அந்த இடத்துல ரொம்பவே சிம்பத்தியா பேசிக்கிட்டு இருக்காத, உனக்கு என்னோட உதவி வேணும் தானே, தலை வணங்கி என்கிட்ட உதவி கேளு, நான் பண்ண முயற்சி பண்றேன், உன்னோட உதவியில எனக்கு தேவையில்ல, முடிட்டு இந்த இடத்த விட்டு போ அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்லிடுவான். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, இது ரொம்பவே போர் அடிக்குது, இதை முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேக்கே அவனோட வெப்பனை அனுப்புவான். பருட்டோ பக்கத்துல வெடிக்க போகும்போது காரகா அதோட வாழை வச்சு அதை தடுக்குங்க. ஆர்டரை கேட்கறதுக்காகலாம் இந்த விஷயத்த நான் ஒன்றும் பண்ணல, நான் சண்டை போடணும் வேணாமான்னு சொல்லிட்டு நான் சுயமா தான் முடிவு எடுப்பேன், நானே தான் இப்போ சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். காரகா தொடர்ந்து அதோட வாழை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, சேக்கே வந்து அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருப்பான். என்னோட மற்ற அட்டாக்ஸை நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவனுக்கு உடம்புல ஏதோ அந்த இடத்துலயே அப்படியே கொஞ்சம் உக்காஞ்சிருவாங்க. இப்போ அவனோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு பருட்டோ வேகமாக குணாய் எடுத்துட்டு அட்டாக் பண்ண போக ஜஸ்ட் மிஸ்ல மேலேருந்து ஒரு குணாய் வந்து நம்ம பருட்டோவோட குணாயை தட்டி விட்டுரும். பருட்டோவோட குணாயை தடுத்தது நம்ம மீட்ஸ்கி தாங்க. மீட்ஸ்கி அந்த இடத்துல மேலே நின்றுகிட்டு இருக்க, நீ ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி சேக்கியை பார்த்துக்கிட்டு இருக்க, டேய் மீட்ஸ்கி நீ தானே அது, நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தானே வந்திருக்கேன், நீ சேஃபாக இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கடான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் எதுக்கு அதை தடுத்தான் அப்படின்ற மாதிரி தான் சாரடா யோசிப்பா. மீட்ஸ்கி கீழே வந்தோடனே பருட்டோ பக்கத்தில் போய் உன்னை பார்க்க வர வழியில் ஏகப்பட்ட பிரச்சனைலாம் நடந்துருச்சு, உன்னை பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கடான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் பருட்டோவை கண்டுக்காம சேக்கியை தூக்க போறாங்க. அவன் மீட்ஸ்கின் பருட்டோக்கு
கூப்பிட மீட்ஸ்கி வந்து சேகே கிட்ட போயிட்டு உனக்கு ஒன்னும் ஆகல இல்லன்ற மாதிரி கேட்டு இருக்க என்னடா ஆச்சு உனக்குன்ற மாதிரி கேட்கும் போது தான் என்ன மடிச்சிட்டு நான் இவங்க கூட போய் தான் ஆகணுன்ற மாதிரி மீட்ஸ்கி சொல்லிடுவான். அதை கேட்டவனே பருட்டோ மூஞ்சிக்கு பயங்கர ஷாக்கு. நீ ஏன்டா அவங்க கூட போறன்ற மாதிரி சாரடாக்கு ஒரு ஷாக்கு. அந்த இடத்துல மீட்ஸ்கி திரும்பி ஏன்னா இது என்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டவனே இன்னும் அவங்க 2 பேரும் ஷாக் ஆவாங்க. ஆக்சுவலா கோகியூ வந்து இந்த எல்லா விஷயத்தையுமே மறைஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் மீட்ஸ்கி மேல சந்தேகப்பட்டு இருப்பான் இல்லையா. அந்த சந்தேகம் வந்து இப்ப கிளியர் ஆயிருச்சுன்ற மாதிரி சொல்லுவான். பருட்டோ வந்து இடத்துல மீட்ஸ்கி விளையாண்டுகிட்டு இருக்காதரா இந்தாடா உன் ஹெட் பேண்ட் நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்ப திரும்பி லீஃப் வில்லேஜுக்கு போலான்ற மாதிரி சொல்ல மீட்ஸ்கி ஸ்லோ மோஷன்ல நம்ம பருட்டோ பக்கத்துல வந்து அந்த ஹெட் பேண்டை தட்டி விட்டு லைட்னிங் ஸ்டைல வச்சு நம்ம பருட்டோவையே அட்டாக் பண்ணிடுவான். ஏன்டா மீட்ஸ்கி இப்படி பண்ணுன்ற மாதிரி பருட்டோ யோசிச்சுக்கிட்டு இருக்க காரகா அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒண்ணுமே கிடையாது பாத்தியா அவனா ஏமாத்திட்டான்ற மாதிரி சொல்லுவோம். கோகியூ அந்த இடத்துல கொல்றதுக்கு கூட நீங்களாம் தகுதியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீம் மெம்பர்ஸை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. பருட்டோ மீட்ஸ்கின்னு சொல்றான். அவன் அன்கான்சியஸா போக ஆரம்பிக்கிறான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.